வணக்கம் நேயர்களே, கடவுளூர் டிவி நேயருக்கு லட்சுமணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 24ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகிறோம் பார்க்க போகிறோம். நான் எப்போதும் சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ஸோ ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப நல்லது. உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா, நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு பொது பலன்கள் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ தசாபுத்தி பலன்கள் வரும்போது உங்களுடைய தசாபுத்திகள் என்னவோ ஸோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது 4ஆம் தேதி சொத்துக்கள் ஏதாச்சும் கடன் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா 6, 8 சம்மந்தப்படுறதுனால வேலை விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ வீடு தாயார் சம்மந்தமான விஷயம் சின்ன சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது பெரிய வீடு பேரில் கடன் வாங்குகிறேன், வண்டி பேரில் கடன் வாங்குறேன்னு சொல்லிட்டு பெரிய கடனை வாங்கி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். பேராசையை தவிர்ப்பது நல்லது. பெரிய வீடு கட்டுறேன், பட்ஜெட்டுக்கு நம்ம தகுதிக்கு மீறி அந்த செயல்களை ஈடுபடுறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. 2ஆம் அதிபதி 3ல். ஸோ 2ஆம் அதிபதி 3ல் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படும். ஸோ நம்ம மொபைல் ஃபோனை ஒருத்தவங்க ட்ராக் பண்ணுறது, நம்ம தெரியாமல் வந்து உளவு பார்க்குறதுங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ 4ஆம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களும் 6. ஸோ 4, 6 வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் தான். அது வந்து 8ஆம் அதிபதி சாரத்தில் போகும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை கொடுத்துரும். கொஞ்சம் பிரம்மாண்டமாகவும் ஒரு பெரிய நம்ம தகுதிக்கு மீறின சிறிய செயல்களில் இறங்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் 5ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி படத்தோடு இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஸோ எல்லாமே சமாளிச்சிடலாம். 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி வந்து 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன ஒரு எமோஷன்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடக்கணும். அதுவும் வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து கணவன் மனைவினால விட்டு கொடுத்து போகிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ அது வந்து பார்த்து நடந்துக்கணும். அது வந்து என்ன ப்ராப்ளம்னா, சுக்கிரனே குருவுடைய சாரத்தில் போகும்போது அந்த ஒரு விஷயங்களை பண்ணிடும். அதனால் விட்டு கொடுத்து போங்க. பெரும் பணம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி ஆட்சி படத்தோடு இருக்கிறது வந்து அதுவும் வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராகுடைய சாரத்தில் வரும்போது பெரிய சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெரிய சொத்துக்கள் வாங்கணும், அது பண்ணுறேன் இது பண்ண சொல்லி எமோஷன்ஸாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகிறதுனால ரொம்ப ரொம்ப கவனம். தாயார் மனைவி சம்மந்தமான விஷயம் சின்னதாக ஒரு எமோஷன்ஸ் வந்து போகும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துங்க. மற்றபடி வரவெல்லாம் ஒன்று பாப்புலாரிட்டிக்கெலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, நல்ல பேர்லாம் இருக்கும். பட் தான் அந்த ஒரு எமோஷன்ஸ் இருக்கும் உள்ளுக்குள்ளே. 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்கள் சின்னதாக ஒரு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள். ஸோ அதுக்கப்புறம் வந்து சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் சின்னதாக ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய 9ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 9ஆம் அதிபதி சூரியன் வந்து 7ல் இருக்கும். நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவது, வெளிநாட்டில் இருக்கணும் பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக. தந்தை சார்ந்த விஷயங்கள் வந்து நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. 10ஆம் அதிபதியான புதன். ஸோ 10ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி படத்தோடு வந்து 7ல் இருக்கும்போது நல்ல பாப்புலாரிட்டி, நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு தான் நல்லாயிருக்கு. 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 7ல் இருக்கும்போது அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல பெருத்த லாபங்கள், நல்ல ரொட்டேஷன்ஸ், பெரிய பணம் ரொட்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கணும். தனுசு லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்தரங்க நடக்கும். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது நல்ல பாப்புலாரிட்டி, நல்ல விஷயங்கள் கொடுக்கும். வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணுன்றவங்களும் வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, வெளிநாடு ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதுக்கான விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ தனுசு லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி அந்தரங்க. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன எமோஷன்ஸை வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களையும் தாயார் சம்மந்தமான விஷயம் சின்னதாக ஒரு எமோஷன்ஸ் இருக்கும் இந்த வாரத்தில். ஸோ மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இருக்காது. தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக இருக்கும். குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் விரயங்கள் ஏற்படும், கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். தனுசு லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறது ராகு. ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருந்து புதனுடைய சாரத்தில் வந்து நல்ல ஒரு எமோஷன், நல்ல ஒரு பெரிய லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். பட் இருந்தாலும் சின்னதாக ஒரு பாதகஸ்தானம் போது நமக்கு தகுதிக்கு மீறி ஏதாச்சும் பெருசாக பிளான் பண்ண போய் அதனால் சின்னதாக ஒரு மன உளைச்சல் வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதுக்கு தனுசு லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி குரு வந்து 6ல் இருந்து
அது வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது அது 8ஆம் அதிபதி சாரத்தில் இருக்கும்போது தேவையில்லாத கடன் பிரச்சனைகளோ கடன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் எமோஷன்ஸ் வரலாம். சில பேருக்கு வந்து வேலை விஷயங்கள்லையோ இல்லை உடல்நலம் சம்மந்தமான விஷயம் எமோஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்துக்கணும். சரிங்களா? அதை கொஞ்சம் பர்ஃபெக்டாக செக் பண்ணிக்கங்க. அதனால் ஒரு சின்னதாக ஒரு மன உளைச்சல் வருங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபதி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்னென்னா உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வேலை நிலை மாற்றங்கள், ஸோ ஒரு வேலையில் இன்னொரு வேலை மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ வீட்லேயும் கூட பார்த்திங்கன்னா 2, 3ஆம் அதிபதி ஆடும்போது கொஞ்சம் வந்து சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் கொஞ்சம் கவனமான வேலை விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தனுசு லக்னமாக வந்து புதன் தசாபதி வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆட்சி படத்தோட உங்களுக்கு 7க்கு நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். பட் இருந்தாலும் வந்து ராகுடைய சாரத்தில் அகல கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக இருந்து கேது தசாபதி கேது வந்து 10லேருந்து சந்திரனுடைய சாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அங்கே வந்து ஒரு எமோஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ வருவதற்கான வாய்ப்பும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தனுசு லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7 இருந்து அவர் வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது பெரிய லாபங்கள் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல ரொட்டேஷனில் எமோஷனும் ஆனால் திருமண வாழ்க்கையில் மாத்திரம் சின்னதாக ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக ஒரு பிரார்த்தனை அவசியங்க. ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இந்த வாட்டி பார்க்க போகிறது வந்து யோகங்கள். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா எனக்கு கஜேஸ்வரி யோகம் இருக்குது, அந்த யோகம் இருக்குது, இந்த யோகம் இருக்குன்றதெல்லாம் நம்ம நிறைய பேர் வந்து பேசி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ யோகங்கள் எப்போது பலன் தரும்? என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா எந்த யோகமான இருக்கணுங்க, பெரிய அதிர்ஷ்டமான ஜாதகமாக இருந்தாலும் அந்த தசா புத்தி அந்தரங்கள் வந்து வரணுங்க. ஸோ அதனால் வந்து நிறைய ஜோதிடர்கள் பார்த்திங்கன்னா சார் உங்களுக்கு என்ன சார் பெரிய யோகம் இருக்குது சார், பெரிய லெவலில் வந்துடுவீங்க சார், பெரிய போஸ்டிங் வந்துருவீங்கன்னு சொல்லிட்டு பிளைண்டாக சொல்லுவாங்க. ஸோ பிளைண்டாக சொல்லும்போது நம்ம என்ன ஆகிடுவோம், ஐயோ நமக்கு இந்த யோகம் இருக்குது அந்த யோகம் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அப்படி காலை தூக்கிட்டு உட்காந்துருப்போம். பட் அந்த பார்த்திங்கன்னா அந்த தசா புத்தியே வராது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நட்சத்திரங்கள், நம்ம ஒரு தசா நடத்துகிற நட்சத்திரங்களும் வந்து ரொம்ப மெயினான ஒரு வேலையை கண்டிப்பாக பண்ணிடும். ஸோ அதை எப்படி பண்ணுங்கிறத ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நடிகர் கவுண்டமணி. ஸோ நடிகர் கவுண்டமணி பார்த்திங்கன்னா ஒரு பீக்கில் இருக்கார். ஒரு பெரிய பீக்கில் இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அப்போ வந்து அந்த டைமில் வந்து உதயகீதம்னு ஒரு படம், ஸோ அதெல்லாம் வந்திருக்கும்போது ரொம்ப பீக்கில் இருக்கார். அப்போ அந்த தேங்காய் காமெடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பீக்காக. அதுக்கப்புறம் ஹீரோ நடிக்க ஆரம்பிச்சார். ஒரு 2-3 படம் நடிச்சார். அதில் அந்த பணம் பத்தும் செய்யுங்கிற ஒரு படம் தான் நல்லா ஓடிச்சு. அதுக்கப்புறம் வந்த படங்கள் எல்லாமே ஃப்ளாப் ஆகி போயிடுச்சு. ஸோ அந்த காலத்தில் பீக்கில் இருக்கும்போதே ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து ஒரு ஜோசியம் பார்க்கும்போது அவர் சொன்னாராம், அண்ணே நீங்கள் ஒரு 5 வருஷம் வந்து உங்களுக்கு மார்க்கெட் இல்லாமல் போகுதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும். ஸோ இவர் அடிக்க போயிட்டார். பேக் என்னை பார்த்து என்னடா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போயிட்டார். பட் கரெக்டாக ஒரு உதயகீதத்துக்கு அப்புறம் வந்து அவர் ஹீரோ நடிக்க ஆரம்பித்து டோட்டலாக ஃப்ளாப் ஆகும்போது கரெக்டாக அந்த 5 ஆண்டுகள் ஒரு பெரிய பிரேக்கு. கவுண்டமணியை யாரும் சீண்ட கூட இல்லை. காரணம் என்னென்னா அந்த தசாநாதன் நட்சத்திரநாதன், அந்த நட்சத்திரநாதன் வந்து மைனஸ் ஆகும்பொழுது அந்த யோகங்கள் இல்லாமல் போயிடுதுங்கிறது. ஸோ யோகங்கள் இருக்கிறது வச்சுக்கோங்களேன். முக்கியமாக தசாநாதர்கள் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கணும். அந்த நட்சத்திரநாதர்களும் சப்போர்ட் ஆகும்போது தான் நமக்கு வந்து அந்த யோகம் வருங்கிறத முதல்ல. ஆனால் அதுக்கப்புறம் பெரிய பீக் வந்துடும். அதுக்கப்புறம் உள்ளத்தை எழுத்து அதெல்லாம் வந்து அந்த டைமுக்கு அப்புறம் ஒரு பீக்குக்கு வந்துடும். அதனால் ஒரு தசா புத்திகள் வரும்போது தான் அந்த யோகங்கள் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில பேர் சொல்லிடுவான், அண்ணே போங்கண்ணே உங்களுக்கு வந்து இது நீச்சனே சந்திரன் நீச்சனே அவ்வளோதானே அப்படின்வான். இது வந்து பார்த்திங்கன்னா இது குரு போய் 8ல் உட்காந்துச்சு லைஃபே காலின்னுவான். இதெல்லாம் வந்து தப்பான ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? நான் ஒரு தவறுதலாக சொல்லலை. ஒரு நார்மலாக வந்து ஒரு டெப்த்து ஸ்டடி இல்லாதவங்க வந்து அப்படியே ஜஸ்ட்டு ஒரு கட்டத்தை பார்த்து அப்படியே சொல்கிறதுங்கிறது ரொம்ப தவறான விஷயம். தசா புத்திகள் எந்தெந்த பாவ தொடர்புகள் வருதுங்கிறது வந்து மெயினாக இது பண்ணும். அதுக்கும் மேலே அது திசை வருதான்னு மெயினாக பார்க்கணும். ஸோ 8ல் இருக்க ஒரு திசை வந்தால் தான் நம்ம அந்த அஷ்டமாதிபதி திசையோ இல்லை 8ல் உள்ள திசையோ வந்ததுனா தான் நமக்கு அந்த ஒரு டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையுமே கொடுக்குமே ஒழிய ஃபுல்லாக வந்து திசை ஃபுல்லாகவே வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணும், நம்மளோட டென்ஷன் படுத்துங்கிறது வந்து நம்ம வந்து வீணான ஒரு விஷயம். அது வந்து ரொம்ப தப்பான கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து யாராச்சும் தோழி சொன்னால் அந்த தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கும்போது தான் நம்மளை இப்போ டென்ஷன் படுத்துமே ஒழிய தசாபுத்தி நடக்கலைன்னா வரவே வராதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால தான் அந்த உதாரணமும் சொன்னேன். ஸோ அதனால் வந்து நல்ல தசாபுத்திகள் வரும்போது பார்த்துக்கலாம். மற்றபடி வந்து டே டு டே லைஃப்பில் கிரகங்கள் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? மைனஸான கிரகம்லாம் வருதுன்னா இந்த ஒரு அந்தரங்கள்லேயே இல்லையா போதுன்னா ஒரு வாரம் 10 நாள் டென்ஷன் பண்ண முடியும். மற்றபடி போயிட்டே தான் இருக்குமே ஒழிய
நீங்கள் டே டு டே லைஃப்பில் என்னை பொறுத்தவரை யோகங்கள் அந்த தசாபுத்திகளை சார்ந்து தான் வருன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தேவையில்லாத யாராச்சும் ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்றதை வந்து மைண்டில் போட்டு குழப்பக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இதை சொன்னேன். நான் மற்றபடி என்னங்க, நல்ல ஒரு பிரார்த்தனை. ஸோ என்னை வந்து பிரார்த்தனைங்கிறது வந்து ரொம்ப மெயின். டெய்லி நீங்கள் பரிகாரம்லாம் ஒன்றுமே பண்ணுவாங்க, டெய்லி வந்து உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை மனதார உள்ளுக்குள்ளே உட்கார வச்சு பிரார்த்தனை பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரெண்டாக பார்க்கலாம், அப்பாவை பார்க்கலாம், அம்மாவை பார்க்கலாம், எப்படி வேணால் பாருங்கள். ஸோ அந்த ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்ன்றது உண்மையான விஷயம். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருந்தால் பிரார்த்தனை ரொம்ப அவசியம். பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். ஏன் பிரார்த்தனைன்னு சொல்கிறேன்னா, அந்த பிரார்த்தனையோட மகிமை எனக்கு தெரிஞ்ச நல்லா தான் சொல்கிறாரு. கண்டிப்பாக பண்ணுங்கள், பிலீவ் பண்ணும். ஸோ நிறைய பேர்கிட்ட உள்ள ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, நான் இது செஞ்சால் இது கிடைக்குமான்னு சொல்லி கண்டிப்பாக ஆண்டவன்ட்ட வியாபாரம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.